Hello, my dear amazing learners. Welcome back to Freehit. I'm Nishant, University Gold Medalist, your biology tutor. So today in the class, we will talk seed. Okay, seed, then apomixis, polyembryony, parthenocarpy. These are exceptional cases like nature or beauty in seed formation, fruit formation in the lesson. Okay, with this we are winding up sexual reproduction flowering plant. Next questions. Okay, fine. So எப்பவும் போல ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம் இன்னைக்கு லெசன் என்ன பார்க்க போகிறோன்னு அண்ட் தென் வில் கெட் இன் டு தி லெசன் ஃபைன். ஸோ போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். ஸோ போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் என்ன சொன்னேன்? ஓவியூல் வில் பிகம் சீட், ovary will become fruit, ovary wall will become fruit wall. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ovary wall, fruit wall. அதுக்கப்புறம் மற்றதுக்குள்ள ஸ்டைல், ஸ்டிக்மா, பெட்டல்ஸ், செப்பல்ஸ் இது எல்லாமே காஞ்சி விழுந்துடும். ஆன்டிபோடல் சினர்ஜிட்ஸ் அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன படித்தோம்? ஜைகோட் என்னவா மாறும்? ஜைகோட் வில் பி கன்வெர்டட் இன்டு எம்ப்ரியோ. அதில் மோனோகாட் எம்ப்ரியோ, டைகாட் எம்ப்ரியோ படித்தோம். பார்க்கலாம், லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். ஜைகோட்க்கு அப்புறமா எண்டோஸ்பெர்ம். எண்டோஸ்பெர்ம் யாரா? எண்டோஸ்பெர்ம் சாரி, சேஞ்ச் தி ஆர்டர். பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் யாராக மாறுவாங்க? எண்டோஸ்பெர்மாக மாறுவாங்க ஆஃப்டர் ஸோ மெனி மைட்டாட்டிக் டிவிஷன். புரிஞ்சுதா? ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ண போகிறது சீடு. சீடுனாலே பொதுவாக என்ன சொல்லுவாங்க? ரிசல்ட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்தால் தான் சீட் ஃபார்ம் பண்ண முடியும். ரிசல்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஓகே, இந்த சீடோட வயபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நம்ம போலான் கிரேட்டோட வயபிலிட்டி பார்த்தோம். சிலது 15 மினிட்ஸ் வயபிளாக இருக்கும், சிலது பல வருஷம் வயபிளாக இருக்கும். அந்த மாதிரி படித்த பல மாதங்கள் இருக்கும். அந்த மாதிரி சீடோட வயபிலிட்டி கன்வென்ஷனலாக பார்க்கும்போது போலான் கிரேட்டோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சீடு ஃபார்ம் பண்ணோடனே ஜெர்மினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தோம்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ எப்போவுமே என்ன நடக்கும்னா ஜெர்மினேஷனுக்கான சான்ஸ் வர வரைக்கும் சீடு வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக அதோடைய வயபிலிட்டி, அதாவது பொட்டன்சி டு ஜெர்மினேட் வந்து பொதுவாகவே கொஞ்சம் நீண்ட காலமாக தான் இருக்கும். சிலது லைக் மந்த்லேருந்து இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். சிலது நிறைய இயர்ஸ், லைக் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும். லுப்பினஸ் ஆர்கிடிகஸ், அப்புறம் ஃபீனிக்ஸ் டாக்லிஃபர், அது மாதிரி சில எக்ஸப்ஷனல் கேசஸ்லாம் பல ஆயிரம் வருஷங்கள் வரைக்கும் அது எப்படி இருக்கும்? வயபிளாக இருக்கும். எப்படா அந்த என்வாயன்மெண்ட் கிடைக்கும், நம்ம எப்படா ஜெர்மினேட் ஆகி ஒரு புது பிளான்ட்டாக மாறலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு பல வருஷம், பல 1000 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி என்ன ஆகும்னா சீடு ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் டீஹைட்ரேட் ஆகிடும். அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாமே குறைஞ்சிரும். வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சோன்னா அதோடைய மெட்டபாலிசம் குறைஞ்சிரும். ஓகே, மெட்டபாலிசம் குறைஞ்சோன்னே என்ன பண்ணும்? அது வந்து டார்மன்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். எப்போ அதுக்கு தேவையான ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ ஜெர்மினேட் ஆகும். அது வரைக்கும் டார்மெண்ட் ஆர் ரெஸ்ட் கண்டிஷன்லேயே இருக்கும். இப்போ இந்த சீடை பொறுத்த வரைக்கும் we have 2 types of seed. என்னென்ன சீடு? albuminous seed and ex-albuminous seed. Then ex-albuminous seed. ஆல்புமினஸ் சீட்னா எண்டோஸ்பெர்ம் இருக்குது, எக்ஸ்-ஆல்புமினஸ் சீட்னா எண்டோஸ்பெர்ம் இல்லாமல் இருக்குது. இதில் எண்டோஸ்பெர்ம் இருக்காதுன்னு சொன்னேன். டைகாட்டில் எண்டோஸ்பெர்ம் இருக்காது, மோனோகாட்டில் எண்டோஸ்பெர்ம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு கவர் பண்ணோம். அது இன்னும் டீட்டெயிலாக சீடோட கம்ப்ளீட் காம்பனண்ட். ஓகே, இதில் இன்னொன்று நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஓவியூல் சுற்றி இன்டெக்யூமெண்ட்ஸ்னு ஒன்று படித்தோம் தெரியுமா? ஓவியூவில் சுற்றி 2 அவுட்டர் இன்டெக்யூமெண்ட், இன்னர் இன்டெக்யூமெண்ட். அந்த இன்டெக்யூமெண்ட் என்னவா மாறும்னா சீடு கோட்டாக மாறும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் நம்ம சீடு படிக்கும் போது மைக்ரோபைலார் எண்ட் அப்படின்னு ஒன்று படித்தோம். அதாவது ஆன்டிபோடல் வந்து சலாசால் எண்டில் இருக்கும், சினர்ஜிட்ஸ் வந்து மைக்ரோபைலார் எண்டில் இருக்கும். அந்த மைக்ரோபைலுங்கிறது சின்ன ஓட்டை மாதிரி மாறிடும். இப்போ நீங்கள் சுண்டல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஓட்டை வழியாக என்ன ஆகும்? வெளியே இருந்து ஏர் உள்ளே போகிறதோ இல்லை ஜெர்மினேஷன் தேவையான வாட்டர் உள்ளே போகுதோ எல்லாமே அந்த வழியாக தான் போகும். ஓகே, அந்த மைக்ரோபைல் வந்து ஒரு சின்ன போர் மாதிரி இருக்கும். அது மூலயமா சீடு வந்து எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்லேருந்து தனக்கு தேவையான காம்பனன்ட்ஸை எடுத்துக்கும். ஓகே, ஸோ சீடுங்கிறது ஒரு பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேசினேட்டிங் ஸ்ட்ரக்சர். பிகாஸ் அது என்ன பண்ணுது? ஒரு லைஃப்பை உருவாக்கி அதை அழகாக ஒரு கோட்டில் பேக் பண்ணி அதை நேச்சர் கிட்ட கொடுத்துருது. எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ அது திரும்ப ஒரு புது பிளான்ட் வருது.
ஸோ சீட் இஸ் சம்திங், அது வந்து ஒரு பயாலஜிக்கல் மார்வல்னே நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த லெசன்ல இருந்து அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன் ஆஞ்சியோஸ்பெர்ம் சீடு தான் ஃபைனல் ப்ராடக்ட். கரெக்டாக ஃப்ரூட் ஃபார்ம் ஆச்சு, ஃபஸ்ட் வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது, ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, எண்டோஸ்பெர்ம் எல்லாமே ஃபார்ம் ஆகி ஃபைனலாக என்ன கிடைக்கும், நமக்கு சீடு கிடைக்கும். சீட்லேருந்து தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பற்றி நம்ம படிப்போம். ஓகே, ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கேட்டால் என்ன எழுதணும், சீட். சீட் ஆர் த ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஒரு டிப்பிக்கல் சீடில் என்னென்ன இருக்கணுமா, சீட் கோட் இருக்கணும். சீட் கோட்டுங்கிறது எங்கேருந்து வந்துச்சு, இன்டெக்யூமெண்ட்லேருந்து வந்துச்சு. இன்டெக்யூமெண்ட்ஸ் பிகம் சீட் கோட். காட்லெடன் எங்கேருந்து வந்தது, காட்லெடன் எல்லாமே எம்ப்ரியோட காம்பனன்ட்ஸ். எம்ப்ரியோனல் ஆக்சிஸில் அட்டாச் ஆகிருக்கும், எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். ஓகே, இதோட ஃபங்க்ஷன் பாருங்கள், சீட் கோட்டோட வேலை என்னவாக இருக்கும், கோட்னாலே ப்ரொடெக்ஷன் தான். காட்லெடன் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கும் நியூட்ரிஷனை, நமக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும். ஓகே, நியூட்ரிஷன் கொடுக்குறது யார், காட்லெடன். தென் எம்ப்ரியோ தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஃபைன். அதுக்கப்புறம் இந்த காட்லெடன்ஸ் எப்படி இருக்கும், திக்காகவும் ஸ்வெல்லனாகவும் இருக்கும். ஏன் காட்லெடன் திக்காகவும் ஸ்வெல்லனாகவும் இருக்குது, நமக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனையும் எல்லா ஃபுட் காம்பனன்ட்ஸும் காட்லெடன் தான் வச்சுருக்கோம். அப்போ கண்டிப்பாக காட்லெடன் எப்படி தான் இருக்கணும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும், ஸ்வெல்லனாக இருக்கணும். ரைட். மெச்சூர் சீட்ஸ் வந்து நான் ஆல்புமினஸாக இருக்கலாம் ஆர் எக்ஸ் ஆல்புமினஸ், ரெண்டுமே மீன்ஸ் த சேம், எக்ஸ் ஆர் நான் ஆல்புமினஸ். அப்படி இல்லாமல் வெறும் ஆல்புமினஸாக இருக்கலாம். ஆல்புமினஸ் அப்படின்னா ஹேஸ் எண்டோஸ்பெர்ம், நான் ஆல்புமினஸ்னா டஸ் நாட் ஹேவ் எண்டோஸ்பெர்ம். வெரி சிம்பிள். நான் ஆல்புமினஸ் சீட்ஸில் என்ன இருக்காது, நோ ரெசிடுவல் எண்டோஸ்பெர்ம். ஏன் அந்த ரெசிடுவல் எண்டோஸ்பெர்ம் இல்லை, க்ரோவிங் எம்ப்ரியோ என்ன பண்ணிடுச்சு, அந்த எண்டோஸ்பெர்மை சாப்பிட்ருச்சு. ஓகே, ஸோ இமேஜின் ஒரு சீடுக்குள்ளே யார் யார் இருக்கா, ஒரு எம்ப்ரியோவில் ஆக்சிஸ் இருக்கும், காட்லெடன் இருக்கும், எண்டோஸ்பெர்ம் இருக்கும், எம்ப்ரியோ இருக்கும். கரெக்டாக. இப்போ அந்த எம்ப்ரியோ வளர வளர அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் என்ன பண்ணிடும், எண்டோஸ்பெர்ம் எடுத்துக்கிச்சுன்னா அப்போ அது மெச்சூர் ஆனோன்னே எண்டோஸ்பெர்ம் இருக்காது. அதை தான் நம்ம ஆல்புமினஸ் சீடுன்னு சொல்லுவோம். இல்லை அந்த எண்டோஸ்பெர்மை சாப்பிடாம அப்படியே வச்சுருந்துச்சு, ஐ மீன் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துச்சுன்னா அப்போ அது என்னன்னு சொல்லலாம், ஆல்புமினஸ் சீட். அதாவது மெச்சூர் சீடில் எண்டோஸ்பெர்ம் இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி இந்த நான் ஆல்புமினஸ் சீட் யாராக இருப்பாங்கன்னா டைகாட்டாக தான் இருக்கும். லைக் பீஸ், கிரவுண்ட்நட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எக்ஸ் ஆல்புமினஸ் சீடாக இருக்கும். ஆல்புமினஸ் சீடுன்னு பார்த்தோம்னா வீட், மெய்ஸ், பார்லி, கேஸ்டர், மோஸ்ட்லி மோனோகாட். ஓகே, வீட், மெய்ஸ், பார்லி, கேஸ்டர் இது எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி எண்டோஸ்பெர்ம் இருக்கும் இந்த மெச்சூர் ஸ்டேஜ். ஓகே, மெச்சூர் ஸ்டேஜில் இருக்கும். இதில் ஒரு யூனிக் காம்பனண்ட் யாருன்னா பெரிஸ்பெர்ம். இப்போ லெட் மீ ட்ரா டயக்ராம். இப்போ பெரிஸ்பெர்ம்ங்கிறது என்னன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு டயக்ராம் மூலயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். ஜஸ்ட் லுக். ஸோ இது நம்மளுடைய ஓவரி, அதில் நமக்கு ஓவியூல் இங்கே இருக்குது. இங்கே ஃபியூனிக்கலால் அட்டாச் பண்ணியிருக்கோம். இது மைக்ரோபைல்னால சினாஜிட்ஸு, எக்ஸெல்லு, போலார் நியூக்ளியை, ஆன்டிபோடல்ஸ், ரைட், இது எல்லாமே இருக்குது. இப்போது எம்ப்ரியோ எங்கே ஃபார்ம் ஆகும், இந்த எம்ப்ரியோ வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இந்த சைகோட் தான் எம்ப்ரியோவாக மாறும். இது ஃப்யூச்சரில் தான் நமக்கு என்னவாக மாறும், எண்டோஸ்பெர்மாக மாறும். இப்போ நாம் என்ன சொல்லியிருக்கோம், இந்த எண்டோஸ்பெர்ம் இருந்தால், இல்லைன்னா இருந்தால் அதுக்கு பேர் ஆல்புமினஸ். கரெக்டா? இல்லைன்னா என்னது, எக்ஸ் ஆல்புமினஸ். இருந்தால் அதுக்கு எக்ஸாம்பிள் மோனோகாட், மோஸ்ட்லி மோனோகாட், பார்லி, மெய்ஸு அதெல்லாமே. இது வந்து பீஸ், கிரவுண்ட்நட், மோஸ்ட்லி டைகாட். அதுக்குன்னு எல்லாமே கிடையாது, சிலது எக்ஸப்ஷன்ஸும் இருக்கும். இப்போது இந்த எண்டோஸ்பெர்ம் இல்லாமல் இங்கே சைடில் என்ன செல்ஸ் இருக்கும், கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுங்கள். இந்த சைடில் என்ன செல்ஸ் இருக்கும்,
இந்த சைடில் இருக்க செல்ஸ்க்கு பேர் நியூசெல்லார் செல்ஸ். நியூசெல்லார் செல்ஸ். இந்த நியூசெல்லார் செல் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். பர்சிஸ்டண்ட்னு மெச்சூர் ஆகும்பொழுது இந்த நியூசெல்லார் செல் அழியாமல் அப்படியே இருக்கும். ஆல்ரெடி நியூசெல்லார் செல்லோட ஃபங்க்ஷன் எம்ப்ரியோ சாக்கு நியூட்ரிஷன் தருது. இப்போ டெவலப் ஆகிற எம்ப்ரியோக்கும் இது நியூட்ரிஷன் தரும். இந்த மாதிரி நியூசெல்லார் செல் அழியாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெரிஸ்பெர்ம். ஓகே, நியூசெல்லார் செல் அழியாமல் வந்து அதுக்கு பேர் வந்து பெரிஸ்பெர்ம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பீட். ஓகே, பீட் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த பெரிஸ்பெர்ம்க்கு. ஸோ யூஸ்வலாக ஜைகோட் அப்படியே இருக்கும். எண்டோஸ்பெர்ம் இருந்தால் ஆல்புமினஸ், இல்லைனா எக்ஸ் ஆல்புமினஸ். நியூசெல்லஸ் இருந்தால் அதுக்கு பேர் நியூசெல்லார் எண்டோஸ்பெர்ம். ஐ மீன் நியூசெல்லார் காம்பனன்ட். நியூசெல்லார் பர்சிஸ்டண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் பர்சிஸ்டன்ட் பெரிஸ்பெர்ம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பீட். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நியூசெல்லார் செல்ஸ் எதுன்னு. ஓகே, ஸோ பிளாக் பெப்பர் ஆஸ் வெல் அஸ் பீட் இது ரெண்டுமே வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் பெரிஸ்பெர்ம். அடுத்தது முன்னாடி சொன்னேன்ல, இன்டெகுமென்ஸுங்கிறது ஹார்ட் அண்ட் டஃப் ப்ரொடெக்டிவ் கோட். ஹார்ட் டஃப் ப்ரொடெக்டிவ் கோட்டை தான் என்னென்னு சொல்கிறேன். இன்டெகுமெண்ட் வந்து சீட் கோட்டாக மாறிடும். மைக்ரோபைலுங்கிறது ஒரு சின்ன போர். அது வழியாக என்ன நடக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும். அதே மாதிரி வேறு என்ன கிடைக்கிது, வாட்டர் கிடைக்கிது. சீட் ஜெர்மினேஷன் அப்போ சீட் ஜெர்மினேஷன் அப்போ தேவைப்படுற வாட்டர் ஆஸ் வெல் அஸ் ஆக்சிஜன் நமக்கு மைக்ரோபைல் வழியாக தான் கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் த சீட் மெச்சூர், சீடு வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஓகே, வாட்டர் கண்டென்ட் அதிகமாக தான் நடக்கும், மெட்டபாலிசம் நடக்கும். மெட்டபாலிசம் நடந்தால் நிறைய ஃபுட்டு தேவைப்படும். அப்போ அது இருக்க கார்டிலேஜன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடும். அப்போ ஜெர்மினேட் ஆகும்போது தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காது. ஸோ என்ன பண்ணும், அந்த சீடு தாங்குள்ளே இருக்க வாட்டர் எல்லாத்தையுமே டீஹைட்ரேட் பண்ணும். அப்படி வாட்டரை வெளியே அனுப்பினோன்னே அதோடைய மெட்டபாலிசம் குறைஞ்சிரும். மெட்டபாலிசம் குறைஞ்சா ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும், அதாவது டார்மென்சி. அப்போது அதோட கார்டிலேஜன் அது யூஸ் பண்ணாது. ஓகேவா, ஸோ இதுதான் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். வெரி சிம்பிள். வாட்டர் இருந்தால் மெட்டபாலிசம் நடக்கும், நியூட்ரிஷன் தேவைப்படும், கார்டிலேஜனை யூஸ் பண்ணி ஜெர்மினேட் பண்ண முடியாது. வாட்டர் இல்லைன்னா, ஐ மீன் வாட்டரை டீஹைட்ரேட் பண்ணிடுச்சுன்னா மெட்டபாலிசம் கம்மியாயிரும், டார்மென்சி ஒரு ரெஸ்ட் ஸ்டேஜ் போயிடும். ஸ்டோர் பண்ண நியூட்ரிஷன்ஸ் அப்படியே இருக்கும், அது ஜெர்மினேஷன் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சீட் என்ன பண்ணுவோம், அதோட வாட்டர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணி சீட்ஸ் பிகம் ரிலேட்டிவ்லி ட்ரை. 10 to 15% மாய்ஸ்சர் பை மாஸ் மட்டும்தான் இருக்கும். பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட். 10 to 15% பை மாஸ் மட்டும்தான் இருக்கும். மித்த எல்லாத்தையுமே அது என்ன பண்ணிடணும், டீஹைட்ரேட் பண்ணி விட்டுரும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆஃப் தி எம்ப்ரியோ ஸ்லோஸ் டவுன். தி எம்ப்ரியோ மே என்டர் ஸ்டேட் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி. அந்த இன்ஆக்டிவிட்டிக்கு பேர் என்னவா, டார்மென்சி, அதாவது ரெஸ்டிங் ஸ்டேஜ். எப்போ நமக்கு தேவையான ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ, அதாவது மாய்ஸ்சராக இருக்கட்டும், இல்லை அட்மாஸ்பரிக் ஆக்சிஜனு, டெம்பரேச்சர், இது மூணும். மாய்ஸ்சர், ஆக்சிஜன், டெம்பரேச்சர். ஓகே, மாய்ஸ்சர், ஆக்சிஜன், டெம்பரேச்சர். டாம் இல்லைன்னா டெம்பரேச்சர், ஆக்சிஜன், மாய்ஸ்சர். எப்போ வந்து சீடுக்கு டாம் கிடைக்குதோ, அதாவது டெம்பரேச்சர், ஆக்சிஜன், மாய்ஸ்சர் கிடைக்குதோ, அப்போ அது என்ன பண்ணும், இமீடியட்டாக ஜெர்மினேட் ஆகிடும். ஜெர்மினேட் ஆகி ஒரு புது பிளான்ட்டாக தன்னைத்தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு படிச்சுமா, ஓவியூல்ஸ் வந்து சீடாக மெச்சூர் ஆகும்போது ஓவரி என்னவா மாறிட்டு இருக்கும், ஃப்ரூட்டாக மாறிட்டு இருக்கும். ஓவரி வால் ஃப்ரூட் வாலாக மாறும். அங்கே சொன்ன எல்லா ப்ராசஸுமே சைமல்டேனியஸாக நடக்கும். முதல்ல சீடு ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறமா ஃப்ரூட் ஃபார்ம் ஆகட்டும், அப்படி கிடையாது. ஓவரி ஃப்ரூட்டாக மாறும், ஓவியூல் சீடாக மாறும், ஓவரி வால் ஃப்ரூட் வாலாக மாறிட்டுரும் சைமல்டேனியஸ்லி. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை கொஷனில் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ப்ரியோ எண்டோஸ்பெர்ம் இப்படி கொடுத்தா யார் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆவா, எண்டோஸ்பெர்ம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாக நியூட்ரிஷன் இருக்கும், அதை வச்சு எம்ப்ரியோ சர்வைவ் ஆகும். ஃப்ரூட்டு சீடு இதில் யார் ஃபஸ்ட்டாக ஃபார்ம் ஆகும்னா சைமல்டேனியஸ்லி, ஒரே நேரத்தில் ஃப்ரூட்டு ஃபார்ம் ஆகும், சீடும் ஃபார்ம் ஆகும். த வால் ஆஃப் த ஓவரி டெவலப்ஸ் இன்டு வால் ஆஃப் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் வாலுக்கு பேர் என்னது, பெரிகார்ப். ஓகே, வால் ஆஃப் ஃப்ரூட்டுக்கு பேர் என்னது, பெரிகார்ப் ஆர் ஃப்ரூட் வால்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரூட் வால் எப்படி இருக்கலாம், ஃப்ளஷியாக இருக்கலாம், லைக் கோவா, ஆரஞ்சு, மேங்கோ மாதிரி. அப்படி இல்லைன்னா ட்ரையாக இருக்கலாம், கிரவுண்ட்நட் மாஸ்டர். இப்போ கிரவுண்டில் கடலையில் வெளியே ஓடுன்னு உடச்சி நம்ம கீழே போடுறோம் இல்லையா, அதுதான் ஃப்ரூட்டு. அது எப்படி இருக்கும், பார்க்க நல்லா காஞ்சு போய் தானே இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல, அதுதான் ட்ரை ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? இதே மேங்கோவில் பார்த்திங்கன்னா வெளியே இருக்க ஸ்கின்னே ஃப்ளஷியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ சீட் கோட் வந்து ஓவியூல் இன்டெகுமெண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகும், சீட் வந்து ஓவியூலேருந்து ஃபார்ம் ஆகும், ஃப்ரூட் வந்து ஓவரியோட வால்.
ஓவரி வாலை நம்ம என்ன சொல்கிறோம், பெரிகார்ப் அப்படின்னு சொல்கிறோம். பெரிகார்ப் மேபி ஃப்ளஷி. உங்களால் டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக பிரிக்க முடிஞ்சால் அதுக்கு பேர் ஃப்ளஷி. எக்ஸாம்பிள் மேங்கோ, கோவா இதெல்லாமே. இதே இன்னொரு எக்ஸாம்பிள் என்னது ட்ரை. அதை நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் கிரவுண்ட்நட், மஸ்டர்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரூட்டில் 2 டைப்பு, ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் தென் ட்ரை ஃப்ரூட். அதே மாதிரி ட்ரூ ஃப்ரூட், ஃபால்ஸ் ஃப்ரூட் இருக்குது. வில் ஸ்டடி தட் ஆல்சோ. ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். ஆன்தருக்கு ரொம்ப முக்கியம் டிஸ்பர்சல் ஆஃப் போலன் கிரைன். ஃப்ரூட்டோட மெயின் பர்பஸே டிஸ்பர்சல் ஆஃப் சீட். இப்போ ஃப்ரூட் டேஸ்டியாக இருந்தாகும், ஏதோ ஒரு ஆர்கானிசம் எடுத்து சாப்பிடும், அது எங்கே போதோ அந்த இடத்துல அந்த சீடை வந்து போட்டுரும். அப்போ அந்த இடத்துல ஒரு புது பிளான்ட் வரும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ஃப்ரூட்டோட கேரக்டர்ஸ் தான் அந்த சீடு எப்படி டிஸ்பர்ஸ் ஆக போகுதுங்கிறத முடிவு பண்ணும். சில பிளான்ட் ஒரு சீடு பெருசாக ப்ரொடியூஸ் பண்ணும், சில பிளான்ட் நிறைய சீடு குட்டி குட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஒவ்வொரு பிளான்ட்டும் அதோட ஸ்ட்ரக்சர் அடாப்டேஷன் பொறுத்து இது மாறும். ஓகே, தென் இஸ் தேர் எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஓவியூஸ் இன் ஓவரி? இருக்கா ஏதாச்சும்? ஓவியலுக்கும் ஓவரிக்கும் அதே மாதிரி சீடில் இருக்க ஃப்ரூட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? எஸ். ஏன்னா ஓவியூல் தான் யாராக மாற போகிறா? சீடாக மாற போகிறா. ஓவியூல் யாராக மாற போகிறாங்க? சீடாக மாற போகிறாங்க. ஓவரி யாராக மாற போகிறா? ஃப்ரூட்டாக மாற போகிறாங்க. ஸோ ஒரு பிளான்ட், ஒரு ஓவருக்குள்ளே எத்தனை ஓவியூல் இருக்கோ அத்தனை சீடை வந்து நம்ம ஃப்ரூட்குள்ளே பார்க்கலாம். ஒரு பிளான்ட்டில் எத்தனை ஓவரி இருக்கோ அத்தனை ஃப்ரூட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ப்ரொவைடட் சக்ஸஸ்ஃபுல் பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் யூ ஹாவ் ஓவரி. ஓவரி தான் ஃப்ரூட்டாக மாறுது. ஸோ எத்தனை ஓவரி இருந்தாலும் அத்தனை ஃப்ரூட் வரணும். ஓவியூல் தான் சீடாக மாறுது. ஸோ எத்தனை ஓவியூல் இருக்கோ அத்தனை சீடு வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட்லேருந்து ஏதாவது 1-2 கொஷின்ஸ் மேபி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, இன் மோஸ்ட் பிளான்ட்ஸ் ஃப்ரூட் டெவலப் ஆகும்போது என்ன ஆகிடும்? அதர் ஃப்ளோரல் பார்ட், அதாவது பெட்டல், செப்பல், ஸ்டேமன், ஸ்டைலு, ஸ்டிக்மா, ஆந்தர் எல்லாமே என்ன ஆகிடும்? காஞ்சு கீழே விழுந்துடும். அதான் என்ன சொல்கிறாங்க? டீஜெனரேட் அண்ட் ஃபால் ஆஃப். இப்போ ஃபால்ஸ் ஃப்ரூட்னா என்ன, ட்ரூ ஃப்ரூட்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரூனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, அப்போ ஃபால்ஸ் ஈஸியாக புரியும். ட்ரூனா என்ன? நான் சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன், ஓவரி ஃப்ரூட்டாக மாறுது. ஓவரி ஃப்ரூட்டாக மாறினா அது ட்ரூ ஃப்ரூட். ஓவரி ஃப்ரூட்டாக மாறினா ட்ரூ ஃப்ரூட். ஓவரியை தவிர வேறு ஏதாவது ஃப்ரூட்டாக மாறினா ஃபால்ஸ் ஃப்ரூட். புரிஞ்சிச்சா? ஓவரி ஃப்ரூட்டாக மாறினா ட்ரூ ஃப்ரூட், அதர் தென் ஓவரி இஸ் ஃபால்ஸ் ஃப்ரூட். ஃபால்ஸ் ஃப்ரூட் இன் a few species like apple, strawberry, cashew ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே இருக்க எக்ஸப்ஷனல் கேசஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ. ஓவரியிலேருந்து வந்தால் ட்ரூ ஃப்ரூட், ஓவரி இல்லாமல் வந்தால் ஃபால்ஸ் ஃப்ரூட். அப்போ அந்த ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூலெல்லாம் யார் ஃப்ரூட்டாக மாறுறா? தலாமஸ். ஓகே, தலாமஸ்னா என்னது? இந்த சீட் இருக்கு இல்லையா, அந்த சீட் வேர் எல்லா காம்பனன்ட்ஸுமே அட்டாச் ஆகுதுல்ல, இதுக்கு பேர் தான் தலாமஸ். இந்த தலாமஸ் என்னவா மாறுது? ஃப்ரூட்டாக மாறுது. ரைட்? ஸோ ஓவரி ஃப்ரூட்டாக மாறுச்சுன்னா ட்ரூ ஃப்ரூட், ஓவரி தவிர வேறு எது ஃப்ரூட்டாக மாறினாலுமே இட் இஸ் ஃபால்ஸ் ஃப்ரூட். எக்ஸாம்பிள் கேஷ்யூ நட், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி. ஓகே, ட்ரூ ஃப்ரூட் டெவலப் ஃப்ரம் ஓவரி, ஃபால்ஸ் ஃப்ரூட் டெவலப் ஃப்ரம் அதர் தென் ஓவரி. இதில் பார்த்னோகார்பிக் ஃப்ரூட்ஸ்னால் என்னென்னா, ஃப்ரூட் டெவலப் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷனே நடக்காமல் ஃப்ரூட் வருது. ஓகே, இப்போது ஃபர்டிலைசேஷன் நடந்தால் சீடு ஃபார்ம் ஆகும், ஃபர்டிலைசேஷன் நடந்தால் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். ஃபர்டிலைசேஷனே நடக்காமல் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? பார்த்னோகார்பிக் ஃப்ரூட். எக்ஸாம்பிள் பனானா. பார்த்னோகார்பிக் ஃப்ரூட் எப்படி கொடுக்கலாம்? பை மீன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ், க்ரோத் ஹார்மோன்ஸ் கொடுக்கும்போது அது என்ன ஆகும்? சீடு இல்லாமல் வெறும் ஃப்ரூட் மட்டும் ஃபார்ம் ஆகும். ஃபர்டிலைசேஷன் நடந்தால் தானே சீட் ஃபார்ம் ஆகும். ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா எப்படி சீட் ஃபார்ம் ஆகும்? ஓகே, ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் சீடு ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் அப்போமிக்சிஸ். அதை எடுத்து பார்க்கலாம். பட் ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் ஃப்ரூட் மட்டும் ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் பார்த்னோகார்பி. ஓகே, ஸோ டோன்ட் வரி, 3 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, பார்த்னோகார்பி, அப்போமிக்சிஸ், தென் பாலிஎம்ப்ரியானி. இந்த 3மே கடைசியாக ஒரு லைனில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன டேப்லெட் குழம்பு போடுறேன், அதை வச்சு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பார்த்னோகார்பின்னா என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். எக்ஸாம்பிள் என்னது? பனானா. எப்படி கொண்டு வரலாம்? பை மீன்ஸ் ஆஃப் க்ரோத் ஹார்மோன். க்ரோத் ஹார்மோன் கொடுக்கறது மூலயமா இந்த ப்ராசஸை அச்சீவ் பண்ணலாம். இது மட்டும் இந்த ஸ்லைட்லேருந்து டேக் அவே பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ரைட் 3 பாயிண்ட்ஸ். பார்த்னோகார்பி, ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன்,
க்ரோத் ஹார்மோன் கொடுக்குறோம். பனானா எக்ஸாம்பிள், நோ சீட்ஸ், அவ்வளோதான். நம்ம கன்சியூம் பண்ணணும்ல, பப்பாயாவில் சீட் இல்லாமல், வாட்டர்மெலானில் சீட் இல்லாமல், இதெல்லாமே பார்த்னோகார்பி தான். ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் சச்சஸ் பாலினேஷனும் சரி, சீடோட அட்வான்டேஜ் என்ன? ஏன் சீடை வந்து பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, இல்லை ஏன் வேறு எதுவும் இல்லாமல் சீடை வச்சு தன்னோட ரீப்ரொடக்ஷனை கேரி அவுட் பண்ணுது அப்படின்னா, பாலினேஷனுக்கோ ஃபர்டிலைசேஷனுக்கோ என்ன தேவையில்லை, வாட்டர் மோஸ்ட்லி தேவையில்லை. நம்ம படித்தோம் பாலினேஷன் ஏஜென்ட்ஸ், படிக்கலாம் இந்த வீடியோ போய் படிச்சுட்டு வாங்க. ஸோ விண்டு, வாட்டர், கரெக்டாக விண்டு இருக்கும் பொழுது அதிகமான பாலினேஷன் நடக்கும். வாட்டரில் பெருசாக பாலினேஷன் நடக்காது. வெறும் 30 ஜெனிரா மட்டும்தான் வாட்டர் மூலயமா பாலினேட் பண்ணணும்னு படித்தோம். ஸோ மோஸ்ட்லி பாலினேஷனுக்கோ ஃபர்டிலைசேஷனுக்கோ வாட்டர் தேவையில்லை ஃப்ளவரிங் பிளான்ஸை பொறுத்து. பட் சீட் ஜெர்மினேஷனுக்கு கண்டிப்பாக வாட்டர் தேவை. ஏன்? வாட்டர் இல்லைன்னா சீடோட மெட்டபாலிசம் நடக்காது. மெட்டபாலிசம் நடக்கலைன்னா லீஃப், ரூட்டு, ஷூட் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஸோ வாட்டர் இஸ் இம்பார்ட்டண்ட். வாட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் சீடு வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஒரு வேளை வாட்டர் இல்லாத இடத்துலையுமே சீடு டெவலப் ஆகலாம்னு ஒரு மெக்கானிசம் இருந்ததுன்னா, தண்ணி இல்லாத இடத்துல சீடு ஜெர்மினேட் ஆகிடும். ஆனால் ஜெர்மினேட் ஆகி ஒரு பிளான்ட் உருவாகும்ல, அந்த பிளான்ட்டால் அங்கே சர்வை பண்ண முடியாது. ஏன்னா வாட்டர் இல்லைன்னா அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஃபோட்டோசிந்தசிஸோ எந்த ப்ராசஸுமே அதெல்லாம் ப்ராப்பராக பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ் ப்ராப்பராக இல்லைன்னா அந்த பிளான்ட் அங்கே ஜெர்மினேட் ஆனதே வேஸ்ட்டாக போயிடும். அப்போது ஃபர்டிலைசேஷனும் பாலினேஷனும் வாட்டர் டிபெண்ட் பண்ணி இல்லாட்டி கூட சீடு வாட்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜியஸ். ஏன்னா அப்படி இருந்தால் தான் வரக்கூடிய பிளான்ட்டு அந்த இடத்துல சர்வைவ் ஆகுமா ஆகாதான்னு நமக்கு தரலாம். ஒருவேளை அந்த இடம் அன்ஃபேபிளாக இருந்தால் சீடும் ஜெர்மினேட் ஆகாது, பிளான்ட்டும் உருவாகாது, சேஃப். ஓகே, ஸோ அதனால இது ஒரு அட்வான்டேஜஸ். செகண்ட் வந்து பெட்டர் அடாப்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், சீடு கோட்டு ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம், மேலே ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சீடை பல விதங்கள் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பாதுகாத்து வச்சுருக்கோம். ஸோ அடாப்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப ரொம்ப பெட்டர். ரொம்ப கஷ்டமான என்வாயன்மெண்டல் கண்டிஷன்லலாம் அது தன்னைத்தானே காப்பாற்றிக்கும். ஓகே, ஸோ ஃபார் டிஸ்பர்சல் டு நியூ ஹேபிட்டட்ஸ், புது இடத்துக்கு அது பரவி போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் நியூவான ஏரியாவை கலோனைஸ் பண்ணணுன்னாலும் சரி, இந்த அடாப்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது சஃபிஷியன்ட் ஃபுட் ரிசர்வ். ஃபுட் ரிசர்வ்னா எதை தான் சொல்கிறாங்க, மோனோகாட்டா இருந்தால் காட்லிடன் ப்ளஸ் எண்டோஸ்பம், டைகாட்டா இருந்தால் காட்லிடன் மட்டும். இப்படி காட்லிடனாகவும் எண்டோஸ்பமாகவும் பல காம்பனண்ட் மூலயமா நமக்கு உருவாக போகிற சீடை வந்து பாதுகாக்கிறோம். ஸோ என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட் வாட்டர். வாட்டர் இருந்துச்சுன்னா ஜெர்மினேட் ஆகும், அது ஒரு அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. செகண்ட், நிறைய அடாப்டேஷன் மூலயமா புது இடத்துக்கு அது போகும். தேர்ட் பாயிண்ட், நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கும். ஃபோர் வந்து ஹார்டு சீட் கோட் என்ன பண்ணும், எம்ப்ரியோக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால புது புது ஜெனட்டிக் காம்பினேஷன் கிடைக்கும். புது ஜெனட்டிக் காம்பினேஷன் கிடைச்சா என்ன நடக்கும், வேரியேஷன் நடக்கும். வேரியேஷன் நடந்தால் நேச்சுரல் செலெக்ஷன் மூலயமா இவல்யூஷன் நடக்கும். இவல்யூஷன் நடக்கும்போது இவல்யூஷன் நடந்தால் பெட்டர் பிளான்ஸ் கிடைக்கும். Though it will take many generations, it is true. So genetic combination the variation நடக்கும், evolution, natural selection finally will lead to better plants or better offsprings. Okay, seeds for agriculture, this is an important point. Basis of விவசாயம் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக என்ன வேணும், விதை இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு வேலை உருவாகிற விதையெல்லாம் வயபிலிட்டி கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்தில் அதோட வயபிலிட்டி போயிடும், இல்லை 10 நாளில் அது வயபிலிட்டி போயிடும். வயபிலிட்டினா எபிலிட்டி டு ஜெர்மினேட், வெரி சிம்பிள். அப்படி இருந்ததுன்னா ஒரு இமேஜினரி கண்டிஷனில் நம்மளால் விவசாயம் பண்ண முடியுமா? ஏன்னா என்ன பண்ணுவோம், இந்த சீசனில் வர விதையை எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்த சீசனில் நம்ம அதை ஜெர்மினேட் பண்ணுவோம். ஒரு வேளை இந்த சீசனில் விதை எடுத்து வச்சா ஒரு 10 நாள் தான் தாங்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த சீசனில் போடுறதுக்கு விதை இருக்குமா? இருக்காது. எல்லா விதையுமே நான் வயபிளாக மாறிடும். அப்போது அந்த சீடோட வயபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. சீட் இஸ் த பேசிஸ் ஆஃப் அவர் அக்ரிகல்ச்சர். சீட் இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணவே முடியாது. டிஷ்யூ கல்ச்சர் எல்லாமே நடக்குது, பட் நார்மல் ஃப்ளோவில் சொல்கிறேன், அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. டீஹைட்ரேஷன் அண்ட் டார்மென்சி, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இருக்கிறனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, சீடை ஸ்டோர் பண்ண முடியுது. ஒருவேளை டீஹைட்ரேட் ஆகலைன்னா என்ன ஆகுன்னு சொன்னேன், மெட்டபாலிசம் நடக்கும். மெட்டபாலிசம் நடந்தால் எனர்ஜி ரிசோர்ஸ்லாம் தீர்ந்து போயிடும், அப்போ ஜெர்மினேஷன் நடக்காது. அப்போது டீஹைட்ரேட் ஆகுறதும் டார்மென்சியும் ஒரு சீடை ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்த சீசனில் ஜெர்மினேட் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்.
and to raise a crop in the next season. Okay. சீடே இல்லாமல் உங்களால் விவசாயம் பண்ணுறதுக்கு யோசிக்க முடியுமா? நோ. தோ இன் ஃபியூச்சர் வி மே சே டிஷ்யூ கல்ச்சர் மூலயமா பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சீடே தேவையில்லை, அந்த பிளான்ட்டை மட்டும் வச்சே நம்ம ஈல்டு எடுத்துக்கலாம். அவங்க விதை போட்டு செடி வளர்ந்து பண்ணணுன்றது அவசியம். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஓகே சீடு இல்லாமல் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் குவைட் ஹார்ட். ஓகே வித் ஜெர்மினேட் ஸ்ட்ரைட் அவே. ஓகே ஒன்று சீடே இல்லாமல் அக்ரிகல்ச்சர் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி சீடு வந்து இம்மீடியட்டாக விதைச்சா மட்டும்தான் வளரும். கொஞ்சம் நாள் வச்சுட்டு விதைச்சிங்கன்னா வளராது அப்படின்னா இன்னும் கஷ்டம் கரெக்டாக. ஏன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சரே சீசன் பொறுத்து பார்த்து தான் நம்ம கல்டிவேட் பண்ணுவோமே தவிர உடனே பண்ண முடியாது. அப்படி இருக்கப்போ அந்த சீட் இம்மீடியட்டாக ஜெர்மினேட் ஆகலைன்னா அதோடைய வையபிலிட்டி போயிடும்னா அந்த அடுத்த ஜென்ரேஷனோட சீசன் கிராப்ஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும். ஓகே ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஹார்ட் சுச்சுவேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம சர்வைவ் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், சீடு கோட் இருக்குது, டீஹைட்ரேஷன் இருக்குது, அப்புறம் டார்மென்சி இருக்குது. இதே சில குரூப் ஆரோபாங்கே, ஸ்ட்ரிங்கா, ஃபைக்கஸ் இதிலெல்லாம் என்ன ஆகும்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்மால் சீட் வந்து உருவாகும் டு என்ஷோர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். எப்படியாவது அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணணும், நிறைய சீட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் எல்லாமே குட்டியாக தான் இருக்கும். இந்த ஃபைக்கஸுங்கிறது என்னென்னா ஆலமரம் இருக்கு இல்லையா, ஓகே இந்த ஆலமரத்தோட சீட், அதோட சீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இமேஜின் பண்ணுங்கள் அத்தனோண்டு சீட்லேருந்து எவ்வளோ பெரிய மரம் வந்து டெவலப் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எவ்வளோ சின்னதாக வேணா இருக்கலாம். அதே மாதிரி தான் உங்கள் ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கேன் பி எனி ஸ்மால், பட் மொதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சிடணும், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி கொஞ்சமாக கூட படிங்க. ஒரே நாளில் உட்காந்து மொத்தமாக படிக்கணும் கூட அவசியம் இல்லை. கொஞ்சமாக ஸ்லோவாக ஸ்டெடியாக கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் படித்து முடிச்சிடலாம். எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, படிக்கிறத தெளிவாக படித்தா மார்க் வரும். எல்லாத்தையுமே படிக்கணும்னு நினச்சா அங்கே இங்கே படித்தோம்னா மார்க் வராது. ஓகே ஸோ படிக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் சரி தரமாக குவாலிட்டியாக படிக்கணும். அதுக்கு இது ரொம்ப எக்ஸாம்பிள். ஸோ சின்ன சீடாக ஆரம்பிக்கும், பட் அவ்வளோ பெரிய மரமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் யூ கேன் டூ இட் இன் வெரி பிகர் ஃபார்ம். புரிஞ்சிச்சா? ஓகே நெக்ஸ்ட் இப்போது இந்த சீட்லேயே ரொம்ப அதிசயமான சீட், ஃபேசினேட்டிங் சீட்ஸ் இருக்கும் இல்லையா. அதாவது இப்போது நான் சொன்னேன்ல உடனே ஜெர்மினேட் ஆனால் அது அழிஞ்சு போயிடும். அப்படி இல்லாமல் ரொம்ப வருஷம் அப்படியே வெயிட் பண்ணி எப்படியாவது நம்ம பிளான்ட்டாக மாறணும், எப்படியாவது ஒரு ட்ரீயாக மாறணும்னு வெயிட் பண்ணி அவ்வளோ வருஷங்கள் வெயிட் பண்ணி இதெல்லாமே வந்து ஜெர்மினேட் ஆகுது. ஸோ பியூட்டிஃபுல். ஓகே ஸோ பார்க்கலாம் ஹவு லாங் டு த சீட்ஸ் ரிமைன் அலைவ். ஸோ காமனாக பார்த்தோம்னா எல்லாமே ஃபியூ மந்த்ஸுக்கு வயபிளாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் இருக்கும். சிலது தான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கும், அதுலேயே சிலது தான் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர். இமேஜின் 10,000 இயர்ஸாக ஒரு சீட் ஒரு பிளான்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ பெர்சிஸ்டன்ஸ் இருக்கும், எவ்வளோ ஒரு அழகான அடாப்டிவ் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். தட்ஸ் ஸோ அமேசிங். ஓகே ஸோ ஓல்டஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லுப்பைன், இங்கே கீழே இருக்குல்லையே அந்த வயலட் கலர் பிளான்ட், இதுதான் லுப்பைன். இதுக்கு பேர் லுப்பைன் ஆர்கிடிகஸ். ஓகே ஆர்கிடிகஸ். இது எங்கேருந்து எக்ஸ்கவேட்டட்னா என்ன அர்த்தம், அகழ்வாராய்ச்சி பண்ணுற போது தோண்டி எடுப்பாங்க, அது மாதிரி தோண்டி இதோட சீடு எடுத்திருக்காங்க. அப்போ எவ்வளோ வருஷமாக மண்ணு கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கும் இந்த சீடு. ஓகே ஆர்டிக் தந்திராலேருந்து அதை எடுக்கிறாங்க. அந்த தோண்டி எடுத்தது அந்த சீடு வந்து 10,000 வருஷம் பழசு, ஆனால் அதுக்கப்புறம் கூட அது ஜெர்மினேட் ஆச்சு. அப்போ எந்த அளவுக்கு அதோட அடாப்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்திருக்கும். ஆர்டிக் தந்திரானா அந்த பனி பிரதேசம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டில் ஒரு பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படியாவது ஒரு என்வாயன்மெண்ட் கிடச்சி ஜெர்மினேட் ஆகிட மாட்டோமான்னு சொல்லி வெயிட் பண்ணி எவ்வளோ இயர்ஸ் அம்மா 20,000 இயர்ஸ். ஆர்கிடெக்ட்ஸ் லுப்பைனஸ் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து 10,000 இயர்ஸ் வெயிட் பண்ணி ஒரு ஜெர்மினேட் ஆகி ஒரு பிளான்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி. ஓகே தட்ஸ் ஸோ அமேசிங். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து 2000 இயர்ஸ், அது என்னென்னா டேட் பாம். இந்த மாதிரி தான் டேட்ஸ் இருக்கும். இதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அப்புறம் ட்ரை பண்ணி தான் நம்ம சாப்பிட்ற டேட்ஸ். ஓகே ஃப்ரெஷ் ஃப்ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அதை நம்ம காய வச்சு நம்ம கன்சியூம் பண்ணுறோம்ல காமனாக, அந்த டேட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இது வந்து ஃபீனிக்ஸ் டாக்லிஃபரா அப்படிங்கிறது இதோடைய பயாலஜிக்கல் நேம். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா கிங் ஹெரால்டு அவரோட பேலஸ் கிட்ட இருக்குது நியர் டெட் சி. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது 10,000 இயர்ஸ் ஓல்ட் லுப்பினஸ் ஆர்கிடிகஸ், 10,000 இயர்ஸ் ஓல்ட் லுப்பினஸ் ஆர்கிடிகஸ் ஆர்க்டிக் தந்திரா. செகண்ட் பார்க்குறது ஃபீனிக்ஸ் டாக்லிஃபரா 2000 இயர்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க ஹெரோல்டு பேலஸ் நியர் டெட் சி. ஓகே ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே தோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதை தாண்டி இது நமக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன். நமக்கு வேணுங்கிறத அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நாம் எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணலாம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணால் பண்ணலாம், எவ்வளோ பர்சிஸ்டண்ட்டாக வேணால் இருக்கலாம். ஓகே ஸோ இது ஒரு லைஃப் லெசனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஃபீனிக்ஸ் டாக்லிஃபெராவும் லுப்பினஸ் ஆர்கிடிகஸும். ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். லைக் ஜஸ்ட் ஒரு மேத் பண்ணுற மூலமாக பயாலஜி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாம். ஹவு மெனி எக்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அன் எம்ப்ரியோ சாக்? யூஸ்வலி ஒரு எம்ப்ரியோ சாக்கில் ஒரு எக்ஸல் இருக்கும். பட் தெர் ஆர் மெனி டைப்ஸ். நாம ஈனோதீரா டைப்பு, அதுக்கப்புறம் ஆலியம் டைப் நிறைய இருக்குது. பட் காமன்லி இஃப் யூ சி ஒரு எம்ப்ரியோ சாக்கில் ஒரு எக்ஸல் தான் இருக்கும். ஹவு மெனி எம்ப்ரியோ சாக் ஆர் ப்ரெசன்ட் இன் அன் ஓவியூல்? ஒரு ஓவியூலில் இப்போ நம்ம படித்த எக்ஸாம்பிளில் ஒரு எம்ப்ரியோ சாக். பட் தெர் கேன் பி என் நம்பர் ஆஃப் எம்ப்ரியோ சாக்ஸ் ஆல்சோ. நிறைய டைப்ஸ் இருக்குது. மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட், பைஸ்போரிக் டெவலப்மெண்ட், ட்ரைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக்லாம் இருக்குது. டெட்ராஸ்போரிக்னா இப்போ நம்ம மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து 4 மெகாஸ்போர் ஃபார்ம் பண்ணணும்னு படித்தோமா? இந்த 4ல் 3 அழிஞ்சிரும். மைக்ரோபைல்ட்ட இருக்கிறது மட்டும்தான் சர்வைவ் ஆகும்னு சொன்னோம். இதுக்கு பேர் மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட். இப்படி இல்லாமல் இது 4மே ஃபங்க்ஷனல் மெகாஸ்போராக கூட மாறும். அப்படியும் டெவலப்மெண்ட் இருக்குது. பட் நமக்கு அதெல்லாம் கொடுக்கல, இது மட்டும் தான் படிச்சிருக்கோம். ஹவு மெனி ஓவியல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அன் ஓவரி? ஒரு ஓவரிக்குள்ளே எவ்வளோ இருக்கலாம்? மெனி இருக்கலாம். ஓகே, அப்போ ஹவு மெனி ஓவியூல்ஸ்? ஒரு ஃப்ளவரில் எத்தனை ஓவரி இருக்கலாம்? மெனி. அப்போ மெனி இன்ட்டு மெனியா? அடுத்தது ஒரு ட்ரீயில் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கும் அதையும் நம்மளால சொல்ல முடியாது. மெனி. ஸோ மெனி இன்ட்டு மெனி இன்ட்டு மெனி. அப்போ இமேஜின் எவ்வளோ சீட்ஸ்லேருந்து ஒரு ட்ரீ, ஒரு பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இன்ஃபைனைட் சொல்ல முடியாது, பட் லார்ஜ் தௌசண்ட்ஸ் அண்ட் 10,000s ஆர் லேக்ஸ் ஆஃப் சீட்ஸை ஒரு பிளான்ட்டால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் அப்போமிக்சிஸ் அண்ட் பாலிஎம்ப்ரியானி. wait, before getting into it, let me just put it in a single line. ஒரு சிங்கிள் லைனில் ஒரு ஃப்ளோவாக பார்த்துட்டோம்னா இந்த கான்செப்ட் வந்து ஒரு கஷ்டமான விஷயமாகவே உங்களுக்கு தெரியாது. கொஷின் வந்தால் கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தனோகார்பி. பார்த்தனோகார்பி, அப்போமிக்சிஸ், ஓகே. ஸோ பார்த்தனோகார்பியில் சீடு ஃபார்ம் ஆகாது, அப்போமிக்சிஸில் சீடு ஃபார்ம் ஆகும், பாலிஎம்ப்ரியானியில் சீடு ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்னு பார்த்தோம்னா பார்த்தனோகார்பியில் ஃபார்ம் ஆகும், அப்போமிக்சிஸ்லேயும் ஃபார்ம் ஆகும், பாலிஎம்ப்ரியானிலையும் ஃபார்ம் ஆகும். எம்ப்ரியோ எதுக்குள்ளே இருக்கும்? சீடுக்குள்ளே இருக்கும். சீரியல்னால் இங்கே எம்ப்ரியோ இருக்குமா? எம்ப்ரியோ இருக்காது. அப்போமிக்சிஸில் சீடுக்குள்ளே ஒரு எம்ப்ரியோ இருக்கும். இது சீடுக்குள்ளே மெனி எம்ப்ரியோஸ் இருக்கும். அதான் பேர்லேயே இருக்குது பாருங்கள், பாலி எம்ப்ரியானி. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஃப்ளோ ஞாபகம் இருந்தால் இந்த கான்செப்டுக்கு எந்த கொஸ்டினுமே நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ஓகே, ஷல் வி கம் அகைன் ஒன்ஸ். பாலி பார்த்தனோகார்பியில் ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். ஃப்ரூட் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும், சீடும் இருக்காது, எம்ப்ரியோவும் இருக்காது. செகண்டில் அப்போமிக்சிஸ், சீடும் இருக்கும், ஃப்ரூட்டும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் வேறு என்ன கான்செப்ட் இருக்கும்? எம்ப்ரியோ இருக்கும், ஆனால் ஒன்று தான் இருக்கும். கடைசியாக சொல்கிற அப்போமிக்சிஸில் சீடு ஃபார்ம் ஆகும், நிறைய எம்ப்ரியோ இருக்கும், ஃப்ரூட்டும் இருக்கும். இது எல்லாத்துலேயுமே என்ன அமேசிங்னா எதுலையுமே ஃபர்டிலைசேஷன் நடக்காது. ஓகே, சரி. அப்போ கொஷின் எப்படி கேட்கலாம்? ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் ஃப்ரூட்டு மட்டும் ஃபார்ம் ஆனால் பார்த்தனோகார்பி, ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் ஃப்ரூட்டும் சீடும் ஃபார்ம் ஆனால் அப்போமிக்சிஸ், ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் ஃப்ரூட்டும் சீடும் ஃபார்ம் ஆகுது, சீடில் நிறைய எம்ப்ரியோஸ் இருந்தது அப்படின்னா பாலிஎம்ப்ரியானி. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த 3 கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தனோகார்பினா பனானா, அப்போமிக்சிஸ்னா ஆஸ்ட்ரேசி, கிராசஸ் இல்லையா? இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டீங்க, எக்ஸாம்பிள்ஸ் எது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போமிக்சிஸ் என்ன பண்ணுவோம்? சீடு ப்ரொடியூஸ் பண்ணும் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்ட்ரேசி, கிராசஸ். சன்ஃப்ளவர் இருக்குல்ல, அது ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி. அந்த ஆஸ்ட்ரேசி, கிராசஸ் எல்லாமே அப்போமிக்சிஸில் வரும். இது வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏன்? ஃபர்டிலைசேஷன் நடந்தால் இன்னொரு பேரண்ட்லேருந்து மேல் கேமிட் வரும். பட் இங்கே என்ன நடக்குது? இன்னொரு பேரண்ட்லேருந்து மேல் கேமிட்டே வராமல் அந்த ஃபீமேல் பிளான்ட்டே ஃபுல்லாக ஃப்ளவர், ஃப்ரூட் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது. அப்போது ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் இன்வால்வ் ஆகுறதுனால இது என்னென்னு சொல்கிறோம்? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பேரண்ட் இல்லாமல் ஒரே பேரண்ட்டே அந்த ஃப்ளவரை, ஃப்ரூட்டை, சீடு எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறதுனால அதுக்கு பேர் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். எப்படி? ஓகே, இப்போ வந்து இன்னொரு மேல் கேமிட் வரலன்னு சொல்லியாச்சு. அப்போ எப்படி நமக்கு ஃப்ரூட்டு, ஃப்ளவர், சீட்லாம் கிடைக்கிது அப்படின்னா
டிப்ளாய்டு எக்ஸல் ஃபார்ம் பண்ண எக்ஸல் யூஸ்வலாக எப்படி இருக்கணும், ஹாப்ளாய்டாக இருக்கணும் மியாசிஸ் நடந்து. பட் ஏதோ ஒரு மால்ஃபர்மேஷனாலேயோ இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்னாலேயோ எக்ஸல் என்ன ஆகலை, டிப்ளாய்டாகவே இருந்ததுனால் அந்த டிப்ளாய்ட்ஸில் அப்படியே டிவைட் ஆகி சீடு ஃப்ரூட் எல்லாமே ஃபார்ம் பண்ணிக்கும். வித்தவுட் ரிடக்ஷன் டிவிஷன் மியாசிஸ் நடக்காமல் அப்படியே இருக்கும் பொழுது இட் கேன் ஃபார்ம் எம்ப்ரியோ வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஸோ அந்த எக்ஸலில் மியாசிஸ் நடக்காதனால டிப்ளாய்டாக இருக்கும். டிப்ளாய்டாக இருக்கிறனால அப்படியே அது எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, இன் சிட்ரஸ் அண்ட் மேங்கோ சுற்றி இருக்கக்கூடிய நியூசெல்லா செல்ஸ் என்ன ஆகும், எம்ப்ரியோ சாக்குள்ளே போயிட்டு, ஏன்னா எம்ப்ரியோ சாக்குள்ளே இருந்தால் தான் சீடாக ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ சுற்றி இருக்க நியூசெல்லா செல் என்ன பண்ணும், எம்ப்ரியோ சாக்குள்ளே போயிட்டு ஒரு எம்ப்ரியோவாக உருவாகும். அதுக்கு பேர் தான் பாலி எம்ப்ரியானி. இப்போ நிறையா எம்ப்ரியோஸ் வந்து சீடுக்குள்ளே இருக்கும். புரிஞ்சுச்சா? பெரிஸ்பெர்ம் அப்படின்னா நியூசெல்லஸ் அப்படியே இருக்கும், டீக்ரேட் ஆகாமல், அதை பின்னாடி நியூட்ரிஷனாக எடுத்துக்கலாம். பாலி எம்ப்ரியானியில் நியூசெல்லா செல் என்ன பண்ணும், எம்ப்ரியோ சாக்குள்ளே போயிட்டு எம்ப்ரியோவாக மாறிடும். அப்போ எப்போவுமே இருக்க கண்டிஷனில் ஒரு எம்ப்ரியோ சாக்குள்ளே ஒரு எம்ப்ரியோ டெவலப் ஆகுதா. இப்போ இந்த நியூசெல்லா செல் உள்ளே போனாலும் ஒரு எம்ப்ரியோ சாக்குள்ளே நிறைய எம்ப்ரியோஸ் டெவலப் ஆகும். அதான் பாலி எம்ப்ரியானி. எக்ஸாம்பிள் யார், சிட்ரஸும் மேங்கோவும். சிட்ரஸ்னால் லெமன் அண்ட் மேங்கோவில் அது நம்ம பார்க்கலாம். இன் சச் ஸ்பீஷீஸ் ஈச் ஓவில் கண்டெயின் மெனி எம்ப்ரியோஸ். அக்கரன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோக்கு பேர் என்னவா, பாலி எம்ப்ரியானி. நிறைய எம்ப்ரியோஸ் இருந்தால் அதுக்கு பேர் பாலி எம்ப்ரியானி. ஓகே, இப்போ அப்போமிக்சிஸ் அண்ட் பாலி எம்ப்ரியானியில் அப்போமிக்சிஸோட யூஸ் என்னன்னு பார்க்குறோம். இப்போது ஹைப்ரிட் வெரைட்டிஸ் நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் வந்து நல்ல இவ்வளோ பெருசாக இருக்குது, நல்ல பெரிய பால் சைஸ்க்கு இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான ஹைப்ரிட்லாம் க்ரியேட் பண்ணுறோம். பட் ஹைப்ரிட் வெரைட்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டோட சீட் எடுத்து திரும்ப ஜெர்மினேட் பண்ணிங்கன்னா அதோட கேரக்டர் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஓகே, அதுக்கான இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து அடுத்து ஜெனட்டிக்ஸ் படிக்கும்போது படிக்கலாம். ஒரு சீடு இருக்குது, ஓகே, அந்த சீடு ஹைப்ரிட்லேருந்து வந்திருந்ததுன்னா அந்த சீடை நீங்கள் போட்டோன்னே என்ன ஆகும், அதோட கேரக்டர் செப்பரேட் ஆகிடும். அப்போ அந்த ஹைப்ரிட்டில் என்ன குவாலிட்டி இருந்துச்சோ அதை நீங்கள் ப்ரோஜனியில் எதிர்பார்க்க முடியாது. இது ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பெரிய லாஸாக இருக்குமா, பிகாஸ் கேரக்டர் செப்பரேட் ஆகுது. ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, நாம் ஏன் இந்த ஹைப்ரிட் பிளான்ட்டை அப்போமிக்சிஸாக மாற்றக்கூடாது. அப்போமிக்சிஸ்னால் என்னது, சிங்கிள் பேரண்ட்டு ஏசெக்ஷுவல்னால் என்ன அர்த்தம், வேரியேஷன் இருக்காது. அப்போ பேரண்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ப்ரோஜனியும் இருக்கும். அப்போ பேரண்ட் மாதிரியே ப்ரோஜனி இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு லாபம் தானே, திரும்ப விதை வாங்க தேவையில்லை. ஸோ அதனால அவங்க எய்ம் என்னென்னா ஹைப்ரிட் வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே அப்போமிக்சிஸாக கன்வெர்ட் பண்ணணும், ஏசெக்ஷுவலாக மாற்றிடணும் அப்படிங்கிறது தான் அவங்க எய்ம். ஸோ ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் செவரல் ஆஃப் our food vegetable crops are being extensively cultivated. ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் ஆஃப் ஹைப்ரிட் என்னது, சீடை வந்து ஒவ்வொரு வருஷம் உருவாக்கணும், பிகாஸ் கேரக்டர்ஸ் செக்ரிகேட். ஹைப்ரிடோட சீடை போட்டோம்னா கேரக்டர் செக்ரிகேட் ஆயிரும், லூஸ் ஹைப்ரிட் கேரக்டர். ஹைப்ரிடோட கேரக்டர் என்ன பண்ணாது, ப்ரோஜனியில் இருக்காது. ஓகே, இஃப் த சீட்ஸ் கலெக்டட் ஃப்ரம் த ஹைப்ரிட்ஸ் ஆர் சோன், த பிளான்ட் அண்ட் த ப்ரோஜனி வில் செக்ரிகேட். சோன் என்னது, விதைக்கிறது. அப்படி விதைக்கும் போது அதோட கேரக்டர் என்ன ஆகிடும், பிரிஞ்சு போயிடும். அதோடைய ஹைப்ரிட் கேரக்டர்ஸ் மெயின்டைன் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் ஃப்ரூட் சைஸ்னால் அந்த ஃப்ரூட் என்ன ஆகிடும், லார்ஜாகவே இருக்காது ப்ரோஜனியில். காஸ்ட்லி, ஸோ ப்ரிஃபர் அப்போமிக்டிஸ். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு தடவை ஹைப்ரிட் சீடு வாங்குறதுங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா ஹைப்ரிட் சீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதே காஸ்ட்லி. ஸோ திரும்ப ஹைப்ரிட் சீட் வாங்கினா காஸ்ட்லி. அது நம்ம அக்ரிகல்ச்சரை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக மாற்றிடும். அப்போ ஆர்டினரி பீப்புளுக்கு ஃபுட் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த ஹைப்ரிட் சீட் எல்லாத்தையுமே அப்போமிக்டிக்ஸாக மாற்றுறாங்க. ஏன் அப்போமிக்டிக்ஸாக மாறினா செப்பரேட் ஆகாது, பிகாஸ் அப்போமிக்சிஸ் இஸ் ஏசெக்ஷுவல். ஏசெக்ஷுவலில் என்ன நடக்காது, வேரியேஷன் கிடையாது. வேரியேஷன் இல்லைன்னா நமக்கு பேரண்டில் என்ன இருக்கோ அந்த கேரக்டரே தான் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபார்மர் நீட் நாட் பை சீட் எவ்ரி இயர். ஒரு வருஷம் வாங்க தேவையில்ல, அவங்க ஃபார்ம்லேருந்து வர சீடை வச்சு அவங்க அடுத்த ஜென்ரேஷன் ரன் பண்ணலாம். ஸோ அப்போமிக்டிக்ஸை வந்து ஹைப்ரிட் வெரைட்டியாக மாற்றுறது ஒரு இம்பார்ட்டண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். அது நம்மளுடைய அக்ரிகல்ச்சரை பெரிய லெவலில் மாற்றும். ஓகே, ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி ஆல் தீஸ் திங்ஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் the concepts of this lesson. Sexual reproduction flowering plant is kind of lengthy அதனால ரொம்ப ஈஸி, இன்ட்ரெஸ்டிங். நான் சொன்ன அப்பப்போ ஒரு சார்ட்டில் வரைஞ்சேன்ல, அதெல்லாம் நல்லா படிச்சிங்கனாலே இந்த லெசனில் வந்து ஆன்சர்ஸ் கொஷின் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 கிளாஸுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, ஸோ
இந்த லெசனோட relevant question answer பார்த்துட்டு அதுக்கப்புறமா வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் லெசன். Hope you understood today's video. If you have any doubts, please put in comment section. நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு thumbs up sign நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம். So that I'll get to know we are on the same track. Okay. Hope you understood the concepts clearly. Happy learning. See you in the next video. Bye.